சடாட்சர மந்திரம் என்றால் என்ன? 6 எழுத்துக்களால் சொல்லக்கூடிய மந்திரம் அப்படிங்கிறதா சடாட்சர மந்திரம். அக்ஷரம் என்றால் எழுத்துக்கள். அப்படி பார்க்குறப்ப 6 எழுத்து கொண்ட மந்திரம் எது? சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் தான் சடாட்சர மந்திரம். முருகன் அப்படின்னு சொன்னாலே 6 முகங்களை உடையவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. இந்த 6 எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கு தான் பொருந்தும். ஏன்னா சரவணம் அப்படின்னு சொன்னால் நாணல் அல்லது தர்ப்பை அப்படின்னு அர்த்தம். சரவண பொய்கையிலிருந்து வந்தவன் முருகப்பெருமான். இந்த சரவண பொய்கைன்னு ஏன் பேர் வருது அப்படின்னா, சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை முருகனை நினைத்து சொல்ல 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 சகல விடயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. ரவண பவச அப்படின்னு சொல்றப்ப நம்ம இதை எதுக்காக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு கல்வி குறித்த விஷயங்கள் கிடைக்கணும். வனப வசர அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல 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 நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும். நபவ சரவ இந்த மந்திரத்தை பயன்படுத்தினா என்ன பலன் கிடைக்கும் சார்? நபவ சரவ அப்படின்னு சொல்லக்கூடிய சடாட்சர மாறல் மந்திரத்தை பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய பிணிகள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வசர வனப அப்படிங்கிற சடாட்சர மாறல் மந்திரத்தை பயன்படுத்தும் போது ஆன்மீக நாட்டமும் முக்தி இன்பத்திற்கான பேரும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா சொல்லப்படுது. ஞானம் கிடைக்கணும், முருகனுடைய திருவடிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம குக சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல பக்தி பிளஸ் நேயர்களாக இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் ஆன்மீக பேச்சாளர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. சார், நம்ம இப்போ சடாட்சர மந்திரம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். சடாட்சர மந்திரம் என்றால் என்னங்க? சடாட்சர மந்திரம் அப்படின்னு சொன்னா சட அக்ஷரத்தை கொண்டிருக்கக்கூடிய மந்திரம். ஷடம் அப்படின்னா 6 எழுத்துக்களால் சொல்லக்கூடிய மந்திரம் அப்படிங்கிறதா சடாட்சர மந்திரம். அக்ஷரம் என்றால் எழுத்துக்கள். அப்படி பார்க்குறப்ப 6 எழுத்து கொண்ட மந்திரம் எது? சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் தான் சடாட்சர மந்திரம். முருகனுக்குரிய சடாட்சர மந்திரமாக நம்ம இந்த சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை பார்க்கிறோம். இப்போ நம்ம முருகனோட சடாட்சர மந்திரத்தை இணைக்கிறோங்க சார். அது எதனால இணைக்கிறோங்க சார்? முருகன் அப்படின்னு சொன்னாலே 6 முகங்களை உடையவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. இந்த 6 எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கு தான் பொருந்தும். ஏன்னா சரவணம் அப்படின்னு சொன்னால் நாணல் அல்லது தர்ப்பை அப்படின்னு அர்த்தம். சரவண பொய்கையிலிருந்து வந்தவன் முருகப்பெருமான். இந்த சரவண பொய்கைன்னு ஏன் பேர் வருது அப்படின்னா, அந்த பொய்கைக்கு அருகே நாணல் அல்லது தர்ப்பைகள் அதிகமாக வளர்ந்ததுனால அதுக்கு பேர் என்னது? சரவண பொய்கைன்னு பேர். அந்த சரவண பொய்கையில் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்புழம்புகள் விழுந்து அதிலிருந்து குழந்தைகளாக வந்தது அப்படிங்கிற புராண செய்திகள் சொல்றதுனால சரவணபவன் அப்படின்னு அவனுக்கு பேர் வருது. அதனாலதான் சரவணபவன்கிற மந்திரத்திற்கும் முருகனுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது நாளன் நிறைந்திருக்கக்கூடிய பொய்கையில் பிறந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தினால இந்த மந்திரம் முருகனுக்கே உரிய மந்திரமாக கொண்டாடப்படுது. முருகனுடைய குணத்துக்கும் சரணபவ அப்படிங்கிற மந்திரத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க. அது என்ன விளக்கம்? முருகனுடைய குணங்களுக்கும் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, ச அப்படிங்கிற எழுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முருகனுடைய மங்கள ரூபத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ர அப்படிங்கிற எழுத்து முருகனுடைய ஒளி ரூபத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் வ அப்படிங்கிற எழுத்து முருகனுடைய சாத்வீக குணத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ந அப்படிங்கிற எழுத்து முருகனுடைய போர் குணத்தை குறிக்கிறது. இந்த 4 குணங்களையும் கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லுது. கிட்டத்தட்ட மங்கள குணம், ஒளி ரூபம், சாத்வீக குணம், போர் குணம், இந்த 4ஐயும் கொண்டவன் முருகப்பெருமான். சரவண பவன் என்றால் உற்பத்தியானவன். இந்த 4 குணங்களோடு உற்பத்தியானவன் அப்படிங்கிறதா இதற்கான அர்த்தமா வர்றதுனால முருகனுடைய குணத்திற்கும் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்திற்கும் இவ்வாறான தொடர்பை பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த சரவணபவ மந்திரத்தை நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் சகலத்தையும் கொடுக்கக்கூடிய மந்திரம்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? ச அப்படிங்கிற எழுத்து செல்வத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ர அப்படிங்கிற எழுத்து கல்வியை குறிக்கிறது. வ அப்படிங்கிற எழுத்து முக்தியை குறிக்கிறது. அதுக்கப்புறம் சரவர் ந அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, இது பகை வெல்லுதலை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ப அப்படிங்கிற எழுத்து காலத்தை வெல்லுதல் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் சரவண வ அப்படிங்கிற எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை குறிக்கிறது. அப்போ இந்த மந்திரத்தை சொன்னாலே நமக்கு என்னென்ன கிடைக்குது? செல்வம் கிடைச்சிருது, கல்வி கிடைச்சிருது, ஆயுள் ஆரோக்கியம் கிடைச்சிருது, காலத்தை வெல்லுதல். யாராலையும் வெல்ல முடியுமா சொல்லுங்க? காலம் இன்னைக்கு இப்படி ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது இப்படி போயிடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வாங்க முடியாது. ஆனால் அந்த காலத்தை வெல்லக்கூடிய தன்மையை கொடுக்குது
முக்தி இன்பத்தை கொடுக்கிறது, எதிரிகள் அப்படிங்கிற விஷயமே இல்லாம செய்யுது. இத்தனை விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய விடயமாக சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்ப சடாட்சர மந்திரம் பத்தி பார்த்தோம் சார். இப்ப சடாட்சர மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார், அதன் விளக்கம் என்ன? சடாட்சர மாறல் பேரே விளக்கம் பாருங்க. சட அக்ஷரத்தை மாற்றி மாற்றி அமைப்பதனால அது ஒரு 6 வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். சரவண பவ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சரவண பவல சாவை எடுத்துட்டு அதை கடைசியில் கொண்டு போயிருங்க, என்ன வருது? சரவண பவ அப்படிங்கிறதுல அந்த சாவை எடுத்து கடைசியில் கொண்டு போயிட்டா ரணவ பவச அப்படின்னு வரும். இப்படியே அந்த ராவை கடைசியில் கொண்டு போயிட்டா இப்படியே மாற்றி மாற்றி அமைக்கிறதுக்கு பேர் தான் சடாட்சர மாறல் அப்படின்னு பேர். அப்படி வரக்கூடியதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. அந்த ஒரு விளக்கத்திற்கும் ஒரு தன்மையும் இருக்கு. சடாட்சர மாறல் அடிப்படையில் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் சார்? சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை முருகனை நினைத்து சொல்ல 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 சகல விடயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. சடாட்சர மந்திரப்படி ரவண பவச இந்த மந்திரத்துக்கு என்ன பலன் சார்? ரவண பவச அப்படிங்கிற மந்திரத்தை முருகனை நினைத்து சொல்ல 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 கல்வி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே தடைகள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. யாருக்கெல்லாம் நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நல்லபடியாக நிறைய போஸ்டிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, கல்வியில் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ரவண பவச அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபட்டாங்க அப்படின்னா உடனே கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிற நம்பிக்கை. இது கல்வி மட்டும் இல்லாமல் கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய செல்வம், புகழ், கேள்வி, மேன்மை அப்படிங்கிற அனைத்து விஷயத்திற்கும் ரவண பவச அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். வனப வசர இந்த சடாட்சர மந்திரத்துக்கு பின் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? வனப வசர அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல 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 நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும். எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, நம்மை பகை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களால வரக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள் இதெல்லாம் நீங்கணும்னு சொன்னா இந்த சடாட்சர மந்திரத்தை பயன்படுத்தலாம். நபவ சரவ இந்த மந்திரத்தை பயன்படுத்தினா என்ன பலன் கிடைக்கும் சார்? நபவ சரவ அப்படின்னு சொல்லக்கூடிய சடாட்சர மாறல் மந்திரத்தை பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய பிணிகள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. யாராவது நீண்ட நாட்களாக நோய்களில் இருக்கிறோம், ஆயுள் ஆரோக்கியமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். பவச ரவண இந்த மந்திரத்துக்கு பின் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? பவசரவண அப்படிங்கிற மந்திரத்தை நாம் எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன அமைதிக்காக பயன்படுத்தலாம். எல்லாம் இருக்குங்க, காசு, பணம், புகழ், பேர் எல்லாம் இருக்கு, மன அமைதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க பவசரவண அப்படிங்கிற மந்திரத்தை பயன்படுத்தலாம். இறுதியாக வசர வனப இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சார்? வசர வனப அப்படிங்கிற சடாட்சர வாரல் மந்திரத்தை பயன்படுத்தும் போது ஆன்மீக நாட்டமும் முக்தி இன்பத்திற்கான பேரும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஞானம் கிடைக்கணும், முருகனுடைய திருவடிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் குக சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்ல சொல்ல இதை விட அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அதில் சரவணபவ அப்படிங்கிற விஷயத்தோட சேர்த்து குகன் அப்படிங்கிற பேருடைய ஒட்டும் வரதுனால குக சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல சொல்ல இந்த 6 சொன்னோம் இல்லையா, இது 6னுடைய தன்மையும் சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையா இருக்கு. இப்போ சடாட்சர மாறல் மந்திரத்தை பத்தி உண்மையா பார்த்தோம் சரி. இப்போ ஓம் சரணபவ அப்படிங்கிற மந்திரமே நம்ம பயன்படுத்தணும். அதனால ஏன் அந்த ஓம் அப்படிங்கறத நினைக்கிறோம்? ஓம் அப்படிங்கிற விஷயத்த ஏன் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னு கேட்டா, பிரணவத்திற்கு அர்த்தம் சொன்னது முருகப்பெருமான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம கிட்ட உண்டு. இந்த பிரணவம் அப்படிங்கிற மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகரம், உகரம், மகரம் இந்த 3உடைய சேர்க்கை தான் ஓம் அப்படிங்கிறது. இதுல ஆ அப்படிங்கிற எழுத்து இறைவனை குறிக்குது, ஓ அப்படிங்கிற எழுத்து உலக உயிர்களை எல்லாம் குறிக்குது, மகரம் அப்படிங்கிற எழுத்து மகர ஒற்று அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எழுத்து பிரபஞ்சத்தை குறிக்கிறது. இப்போ எல்லா விஷயத்தையும் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரே மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற மந்திரம். இது கிட்டத்தட்ட மனிதனுடைய முகத்தை கொஞ்சம் டில்டடாக வச்சு ஸ்லைட்டாக விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனிதனுடைய முக அமைப்பும் இந்த ஓம்ங்கிற அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த நாடி வரைக்கும் வர்றது. அப்படி பார்க்குறப்ப மனிதனுடைய செரிபரம், செரிபலம், மிடுலா ஆப்ளிகேட்டா இந்த 3ஐயும் அப்படியே கவர் பண்ணக்கூடிய பகுதியாக அந்த ஓம் அப்படிங்கிற எழுத்து அமைஞ்சிருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப மனிதன் கடைசியில் அவன் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆற்றலை கடைசி நிலைக்கு புருவ மக்திக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான மந்திரமாக இருக்கிறது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் தான். இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் பாலினத்தை கடந்தது, ஆண், பெண், அதுக்கப்புறம் 3ஆம் பாலினம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கடந்தது தான் இந்த ஓம்ங்கிற மந்திரம். ஒருமை பன்மையை கடந்தது, இலக்கண விதிமுறைகளை எல்லாம் கடந்த ஒரு மந்திரமாக, பொதுவில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை பார்க்கிறோம். இது இந்து சமயத்திற்கு மட்டும்தான் உரியதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஒளியினுடைய அமைப்பு தான் இல்லையா.
ஒளி தான், ஒரு சவுண்ட் அப்படிங்கிற விஷயம்தான். அப்படி இருக்கிறப்ப எல்லாருக்கும் பொதுவான ஒரு மந்திரமாக இருக்கிறது ஓம் அப்படிங்கிற மந்திரம். ஈவன் நாசா வந்து சூரியனில் இருக்கக்கூடிய சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் எடுத்தாங்க. அந்த சூரியனில் இருக்கக்கூடிய சவுண்ட் ரெக்கார்டிங்ஸில் ஓம்ங்கிற ஒளி தான் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சவுண்ட் ஆஃப், நீங்கள் யூடியூப்லேயே போயிட்டு சவுண்ட் ஆஃப் தி சன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஓம்ங்கிற விஷயம் தான் வரும். இதில் நிறைய சமயங்கள், நிறைய மதங்கள் இந்த ஓம் என்ற ஒளியை எடுத்திருக்கிறாங்க. சரவணபவ அப்படிங்கிற ஷடாட்சர மந்திரத்திற்கு முன்னாடி பிரணவ மந்திரத்தோடு சேர்த்து சொல்லும்போது இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. சரணபவ மந்திரத்துக்கு பின் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத முழுமையாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாமே இருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.